Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி இந்த மோட்டிவ் தான் எப்படி போட்டோங்கிறது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறப்ப நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதை வந்துட்டு இன்றைக்கி நெட் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சின்ன மோட்டிவ் தான். இது வந்துட்டு நம்ம ஸ்லீவில், பேக் நெக்கில், சைடில் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கலாம், இல்லை பேக் நெக் ஃபுல்லாகவுமே கொடுக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த நெட் ஃபேப்ரிக்கு. ஜஸ்ட் நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். கிளாஸ் மார்க்கர் இருக்குன்னா ஒயிட் பென்சில் அதை வச்சுட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபுல் மேங்கோ மோட்டிவ் போட்டுட்டு, அது பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு சின்ன மேங்கோ மோட்டிவ் கிடையாது, சின்ன பகுதியை கட் பண்ணிவிட்டு மீதியை மட்டும் போட்டிருக்கேன் ஒரு மேங்கோவில். இப்போ வந்துட்டு கிளாத்தோட கலருக்கே நான் த்ரெட் எடுத்திருக்கேன். பட் இதில் பார்த்தா கிளாத் தெரியாது, கிளாத்தோட கலருக்கு தெரியாது, பட் கிளாத்தோட கலரில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் தான் போட்டுக்கிறேன். அதில் இருக்க ஹோலை வச்சுட்டு ஒரு நாட் போட்டுட்டு இதை சுற்றி நான் வந்துட்டு நம்பர் 3 சைஸ் ரவுண்ட் பீட் கொடுக்குறேன். ரவுண்ட் பீட் கொடுத்ததை வந்துட்டு நான் வீடியோ பண்ணல, ஏன்னா எப்போவும் நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி தான். இது வந்து ஒரு ஆன்டிக் பீட் தான், பட் இதில் வந்துட்டு ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது, பட் கோல்டு ஷேடாக தெரியுது. பட் இது வந்து ஒரு ஆன்டிக் பீட் தான். எப்போவும் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு மேங்கோ மோட்டிவ், சைடில் ஒரு சின்ன மேங்கோ மோட்டிவ் இந்த மாதிரி இருக்குன்னா, எப்போவும் இந்த ஃபுல் சைஸில் இருக்க மேங்கோ மோட்டிவ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் நம்பர் 3 சைஸ் ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன்னா, அதுக்கு அடுத்து வந்து ஒரு லேயர் வந்து ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். இது வந்து எப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணாமல் க்ளூ அப்ளை பண்ணி மட்டும் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வந்துட்டு காயணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம வந்துட்டு ஃபெவிக்ரைல் கொடுத்தா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த கம் வந்து அந்த மாதிரி இல்லை, நம்ம நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஐ ஷேப் ஸ்டோன் வந்து நார்மலான ஸ்டோன் இல்லாமல் வந்துட்டு ரிங் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டோனை சுற்றி ஒரு சத்தோசி லைன் போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மெட்டலில் வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க சைடில் அந்த ஸ்டோனை சுற்றி. கிளிப் ஸ்டோன் சொல்ல முடியாது, நார்மல் ஸ்டோனும் சொல்ல முடியாது, அது ஒரு டைப்பில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் வந்து ஒரு லேயர் வந்து இதுக்கு கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து இந்த லேயரும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கீங்களா, அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரிங் ஸ்டோன் கொடுக்கலாம். அப்போ இன்னும் வந்து கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஓகே, ஒரு ஸ்டோனாக வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நட் கொடுக்கலாம். இது வந்து எப்படின்னா கையில் ஒட்டிக்கிச்சு, சாரி. இப்போ வந்து நான் ஒரு சைடு மட்டும் ஒட்டியிருக்கேன். இது வந்து நம்ம டபுள் சைடும் ஒட்டிக்கலாம். டபுள் சைடு ஒட்டினா நடுவில் மட்டும் ஃப்ரெஞ்ச் நட் வர மாதிரி வரும். இது வந்து நான் ஏன் டபுள் சைடு ஒட்டலைன்னா, இப்போ இந்த பக்கம் ஒரு ஃபுல் மோட்டிவ் இருக்குது, அதுக்கு அடுத்து ஆப்போசிட் சைடில் இன்னொரு சின்ன மோட்டிவ் பாதி மோட்டிவாக இருக்குது. இப்போ இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நம்ம கொடுக்குறப்ப இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம கம்மியாக கொடுத்தோம்னா அது ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக தெரியும். இங்கே எப்படி பாதியில் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே இந்த சைடும் பாதியாக கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஒரு சைடு கொடுத்துருக்கேன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மோட்டிவ்லையும் ஒரு சைடே கொடுத்துருக்கேன். அப்போ அது வந்து கண்டினியூட்டியாக இருக்கும். இந்த மேங்கோக்கும் அந்த மேங்கோவும் கண்டினியூவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இந்த கலரில் தான் ஆக்சுவலாக இருக்குது மோட்டிவ், பட் அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு அந்த மாதிரி தெரியுது. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு 5+5 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். நம்ம மேக்ஸிமம் ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம சில்க் காட்டனில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்லையும் யூஸ் பண்ணுவோம், பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது சில்க் காட்டன் தான். ஸோ நெட் ஃபேப்ரிக்கில் வருமா, உள்ளே போட்டால் வெளியே வருமா, கொஞ்சம் வந்துட்டு ஹார்டாக இருக்குமா, இல்லை கிளாத் வந்து த்ரெட்டு மாட்டுமா, இந்த மாதிரி எந்த இதுவும் வேணாம். ஏன்னா நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
நம்ம வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸில் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹார்டாக கூட இருக்கும். உள்ளே ஊசியை குத்தி எடுக்கிறப்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து நல்லா ஓட்டையாக தானே இருக்குது நெட் ஃபேப்ரிக்கு, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும்னா, இப்போ நம்ம அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு சைடாக, அதே சைட்லேயே வந்துட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை போடணும். இப்போ நீங்கள் எந்த ஷேப்பில் வந்துட்டு போயிருக்கோம் அந்த ஸ்டோனு, அதே ஷேப்புக்கு வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். இப்போ வந்துட்டு கீழேருந்து எடுத்துட்டு ஒன் 2 3 3 சுற்று சுற்றிட்டு கீழே இறக்குறோம். மேலே வந்து த்ரெட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே எடுத்துட்டு நல்லா இழுத்துட்டோம்னா கீழே வந்து கீழே ஃபுல்லாக நூல் இழுக்கிற வரைக்குமே கையிலேருந்து த்ரெட்டை எடுக்கக்கூடாது. இழுத்துட்டு நல்லா இழுத்து விட்டுட்டோம்னா அந்த நாட் வந்து கொஞ்சம் சின்னதாக விழுந்துடும். கொஞ்சம் நமக்கு பெருசாக வேணுன்னா கொஞ்சம் லூஸாக விட்டுக்கலாம். நல்ல சின்னதாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டைட்டாக இழுத்துக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோமா, அடுத்து இந்த ஸ்டோன் ஒட்டிட்டு அடுத்து ஃப்ரெஞ்ச் நாட், அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோமா, அடுத்த ஸ்டோனு அடுத்து ஃப்ரெஞ்ச் நாட், அப்படியே மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். இந்த த்ரெட்டை வந்துட்டு நான் கட் பண்ணல, ஏன்னா அடியிலே விட போகிறேன். நாட் போட்டுட்டு கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட் அடுத்ததுக்கு போடுவோம். இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் இந்த இடையில இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்புக்கு தான் நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு லைன் வந்துட்டு ஸ்டோனு ஃப்ரெஞ்ச் நாட்டு, அடுத்த ஒரு ஸ்டோனு, அடுத்த ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குற கேப் விட்டுட்டு ஒரு ஸ்டோன் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். இதே மாதிரி சேம் இங்கேயும் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். இங்கே ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டோம். இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாகிடும். இதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கோம். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு கேப் விட்டுருச்சு இல்லை. ஸோ இந்த ஸ்டோன் அதுக்கு மேலே உள்ளே தள்ள முடியல. ஸோ இந்த கேப் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு நம்ம போட்டுட்டு ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இந்த மோட்டிவ் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேணும்னா சைடில் நம்ம வந்துட்டு இதில் தானே கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்தாச்சு, இங்கேயும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த 1-2 ஃப்ரெஞ்ச் நாட்லாம் வந்துட்டு கேப் நிறைய இருக்குல்ல அந்த இடத்துல. ஸோ அதை ஃபில் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதுக்கும் போட்டாச்சு. இங்கனைக்கு ஒரு இடம் இருக்கிறதுனால அன்றைக்கி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தாச்சு. ஓவரால் மோட்டிவ் இது தான். இப்போ இந்த ஷேப்கே நம்ம வந்து இது இருக்குல்ல சர்தோசி இல்லை ஜம்கி ஏதாவது ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாய் கைஸ்.